வாசல்லையும் பண தேவைக்காக போய் நிற்காமல் டக்குனு அவங்க பணத்தை அவர்களே யூஸ் பண்ணிக்க வருங்கால வைப்பு நிதி நடுத்தர மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் இபிஎஃப்ஓ அதன் கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துள்ளது. அதன்படி புதிய பிஎஃப் முறை ஜூன் 2025ற்குள் அமல்படுத்தப்பட்டு புதிய அமைப்பின் கீழ் ஒரு புதிய செயலி அறிமுகப்படுத்தப்படும். அதில் ஏடிஎம் வழியாக பிஎஃப் பணத்தை எடுக்கும் வசதி இருக்கும். இபிஎஃப்ஓவின் புதிய சாப்ட்வேர் அமைப்பான இபிஎஃப்ஓ 3.0 இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்று மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்திருப்பதை தொடர்ந்து இந்த புதிய நடைமுறை ஊழியர்களுக்கு வசதியான மற்றும் யூசர் ஃப்ரெண்ட்லி அனுபவத்தை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் 2025 அதாவது இந்த ஆண்டு முதல் ஏடிஎம் மூலம் நேரடியாக தங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியும். இந்த செயல்பாட்டில் குறைந்தபட்சம் அதிகாரிகள் ஒப்புதல் இல்லாமலேயே பணம் எடுக்கும் வசதி கிடைக்கும். அதாவது எந்த அதிகாரியின் அனுமதியும் இல்லாமல் பிஎஃப்பில் இருந்து பணம் எடுக்கலாம். இந்த புதிய அம்சம் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை ஒரே கிளிக்கில் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று தகவல்கள் சொல்கின்றன. இபிஎஃப்ஓ 3.0 கீழ் புதிய மொபைல் செயலியுடன் பிற டிஜிட்டல் சேவைகளும் தொடங்கப்படும். இந்த புதிய ஆப், ஏடிஎம் கார்டு மற்றும் அப்டேட் சாப்ட்வேர் ஆகியவை ஜூன் 2025ற்குள் நடைமுறைக்கு வரும் என்று மத்திய அமைச்சர் மாண்டவியா தெரிவித்திருக்கிறார். இது தவிர தொழிலாளர் அமைச்சகம் கட்டாய பங்களிப்பு வரம்பான 12% நீக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஊழியர்கள் தங்கள் சேமிப்பின்படி பிஎஃப்க்கு பங்களிக்க விருப்பம் தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த தொகையை ஊழியரின் ஒப்புதலுடன் ஓய்வூதியமாக மாற்றுவதற்கான திட்டம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது.